வெல்கம் டு ஸ்பைசஸ் தமிழ் ஃபுட் சேனல். நம்ம இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு பர்த்டே கேக் ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஹாப்பி பிஸ்கட் பாக்கெட் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 kg அளவுக்கு வாங்கியிருந்தேன். அதை இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. நாம் இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்க போகிறோம். அதனால் துண்டு துண்டாக உடச்சி எடுத்துக்கிறேன். ½ kg இதே போல் உடச்சிட்டேன். இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணியாச்சு. நல்லா கட்டி இல்லாமல் எல்லாத்தையுமே பவுடர் பண்ணியாச்சு நைஸாக. இப்போ அதில் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் அதிகம் விரும்பாதவங்க கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிட்டு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக பாலே ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு ஈனோ பாக்கெட் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலக்கும் போதே இது கொஞ்சம் நல்லா பொங்கிட்டு வர மாதிரி வரும். இது கடைசியாக நாம் டின்னில் ஊற்றும் போது மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈனோ பாக்கெட்டை. இது நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் வைக்கிறேன். இதில் இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த மிக்சிங்கை ஆட் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் லைட்டாக தட்டி விட்டுருங்க. ஏதாவது ஹேர் பபிள்ஸ் இருந்தாலும் அது க்ளோஸ் ஆகிடும். நான் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு மூடி இந்த மாதிரி வச்சுட்டு கேக் ஊற்றி வச்சுருந்த கப்பு வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். இது ஒரு 30 minutes வெந்துடும். அனல் சிம்மில் வச்சுடுங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பிஸ்கட்டு, அதில் கொஞ்சம் பால் இல்லைன்னா தண்ணி எது விருப்பமோ அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது கடைசியாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போது சாக்லேட் சிரப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். பாலில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா கொதித்ததும் டைரி மில்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இது இப்போ லாக்டவுன் டைமில் செய்கிறேன். ஸோ எனக்கு அதிகம் திங்ஸ் கிடைக்காததுனால சிம்பிளாக கிடைச்ச திங்ஸ் மட்டும் வச்சு செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். அந்த ஸ்டேஜ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு திக்கானால் போதும். இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். கேக் வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து உள்ளார விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஓரத்தில் எடுத்து விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இது மேலே இருக்க பட்டர் பேப்பரை பிரித்து எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்வீட் ரெசிபிஸ் நிறையா போட்டிருக்கு. அதோட வீடியோஸ் ஐக்கானில் கொடுக்குறேன். தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் சிரப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கேக்கில் இந்த மேல் லேயரை கட் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் அது கட் பண்ணலை. நான் எப்பயும் போல் நார்மலாக அப்படியே செஞ்சுட்டேன்.
உங்களுக்கு கட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு லேயரை மட்டும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது சைட்லேயும் வர அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக பிளேட்டை சாய்ச்சாலும் அது சைடில் இறங்கும். நான் கேக் கடையில் ஒரு சின்ன பிளேட் வச்சுருக்கேன். அப்போ தான் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்மளால் எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் வச்சு அது மேலே கேக் வச்சுக்கோங்க. டெய்ரி மில்க் சாக்லேட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் டெக்கரேஷனுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு பிஸ்கட் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது மேலே அப்படியே சைடில் தூவி விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி சும்மா சிம்பிளாக பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இந்த மாதிரி பிஸ்கட் பவுடரை உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் உருண்டை பிடிச்சிக்கிறேன். உருண்டை பிடிச்சிட்டு அந்த பிஸ்கட் பவுடர் கொஞ்சம் பாலில் கலக்காமல் ட்ரையாக எடுத்து வச்சுருந்தேன். அதில் இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கிறேன். இது மாதிரியே எல்லா மாவும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கேக்கில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சென்ட்ரல் ஓவன் வச்சு சுற்றியும் ஒரு 6 பால் வைக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் மேலே ஒரு சின்ன பீஸ் டெய்ரி மில்க் சாக்லேட் வைக்கிறேன். அதே மாதிரி எல்லா பால் மேலேயும் வச்சுக்கிறேன். கேக் பேனில் வைக்காமல் தோசை கல் மேலே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அப்போவும் ஆனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த பிளேட்டை மட்டும் அப்படியே தனியாக எடுத்து வேறு பிளேட்லேயே வச்சுக்கலாம். சாக்லேட் கேக் ரெடி. தேங்க்ஸ் டு வாட்சிங். ப்ளீஸ் கீப் சப்போர்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.